ஒன்றிய திருமானூர் மேற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் ரூம் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் BMT அருண் அவர்கள் ஏற்பாட்டில் இந்த வார் ரூமை நீண்ட நாளா ஏற்பாடு செய்திருந்தாரு. இன்னைக்கு மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களின் ஆலோசனை ஏற்று இதை நீண்ட நாட்களாக உருவாக்கிய அருண் இந்த அலுவலகத்தை இந்த மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களின் கரங்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்க என்ன பண்றோம்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர், முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சர், நம்பர் 1 முதலமைச்சர், இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே நம்மை திரும்பி பார்க்க வரக்கூடிய அளவுக்கு பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு உதாரணமாக காலை உணவு திட்டம் கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கிய காலை உணவு திட்டம் கனடா நாட்டில் ஃபாலோ பண்றாங்க. இன்னும் அண்டை மாநிலங்களிலும் அதை பின்பற்றி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. தலைவர் இந்த 4 ஆண்டு 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று திட்டங்களை இன்னும் 5000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த காலை உணவு திட்டமாக இருந்தாலும், மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும், தமிழ் புதுமை திட்டமாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், அனைத்து திட்டங்களுமே வரலாறு போற்றக்கூடிய திட்டங்களாகவே இருக்கின்றன. அந்த திட்டங்களை எல்லாம் இளைஞர்கள் மத்தியில் சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டும், அவர்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் TRB ராஜா அவர்கள் முன்னெடுப்பில் பல பணிகளை திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டிலேயே ஒன்றியத்தில் ஒரு வார் ரூம் திறக்கப்பட்டுள்ளது என்றால் அது திருமானூர் மேற்கு ஒன்றியம் என்பது கூடுதல் சிறப்பு. அதை மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் என்றால் அது மேலும் கூடுதல் சிறப்பு. இந்த வார் ரூம் மூலம் நம்மளுடைய சாதனைகளை அருணாக இருந்தாலும், அருணுக்கு இணையாக இந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வாட்ஸ்அப், Facebook, Twitter, இன்ஸ்டா, யூடியூப் போன்ற இன்னபிற சமூக வலைதளங்களில் நிச்சயம் பதிய வேண்டும், அதை பரப்ப வேண்டும். ஒன்றுமே செய்யாதவர்கள் நாங்கள் தான் இந்த நாட்டிற்கு வளர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறோம் என்று நெஞ்சை நிமித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் அவர்கள் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சாதனைகளை பட்டி தொட்டி எல்லாம் சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டும். இளைஞர்கள் மத்தியில் பரப்ப வேண்டும் என்றால் சமூக வலைதளம் தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம்.